நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய பாலை வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பாலுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, அதாவது வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ மாவு பற்றுமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சுகர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு ஒரு 5-6 ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா பவுடராக வந்துட்டு அரைச்சிக்கிறேங்க. அரைச்சிக்கிட்டு அந்த பவுடரையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோதுமை மாவு கூட சேர்த்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த பால்லையே வந்துட்டு நீங்கள் பிசையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு தனியாக இன்னொரு இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம பாகு ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ பாகுக்கு வந்துட்டு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு பாகு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா வந்துட்டு ஊற வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கையில் வந்துட்டு எண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு ப்ளஸ் நீங்கள் ஏதாவது நெய் வச்சுருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி நீங்கள் மூடியை வச்சு ஷேப் மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஷேப் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி கடாய் வச்சுக்கோங்க. குட்டி கடாய் வச்சு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா கோதுமை மாவு, அதை வந்துட்டு நல்லா பூரி மாதிரி புசு புசு புசுன்னு போட்டு எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு புசுன்னெலாம் வராது. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாகில் போட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.